ரொம்ப சூப்பராக இருக்குது படம். விஜய் சேதுபதி அண்ட் யோகி பாபு காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சொல்லுங்கள். சாங்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது ப்ரோ. ஸோ விஜய் சேது அந்த படத்தில் ஒரு 5 கேரக்டர் இருக்காங்க. அந்த 5 கேரக்டர் 6 கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. யூஸ்வலாக ஒரு படத்தில் வந்து ஹீரோயின் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அவங்க போயிடுவாங்க. எதுக்காக இந்த கதை ட்ராவல் ஆகுது, எதுக்காக இதெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்றது வந்து டாப் டு எண்ட் வந்து சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரைஸில் சூப்பராக இருக்குது. அது ராஜா, அந்த ராஜாக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ அது பண்ணிடுங்க. ஸோ இவர் தான் வந்து ராஜாவாக இருந்து மற்ற எல்லாரையும் கூட இருக்கிற எல்லாரையும் எப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த வயசில் வந்து நல்லா அவங்க பிடிச்ச மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஃபாரினில் எடுத்தாலுமே வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் என்ன தமிழ் இது பண்ணணுமோ அதுதான் பண்ணியிருக்காங்க. விஷுவல் பேக்ரவுண்ட் அது மட்டும் தான் ஃபாரின் அந்த இதெல்லாம் இருக்குமே தவிர்த்து மற்றபடி எல்லாமே வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது எதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, 2 ஃபைட் பயங்கரமான 2 ஃபைட் இருக்கும். அந்த 2 ஃபைட்டுமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், ரொம்ப திணிக்காமல் இந்த இடத்துக்கு இது வேணும், இந்த காமெடி வேணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஏண்டா திருப்பி இதே பண்ணுறாரு அப்படி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக பண்ணது வந்து நல்லா இருந்துச்சு. அதை பற்றி எனக்கு பிடிக்கல, எனக்கு அது வேண்டாம். அதை தவிர்த்து வேறு ஏதாவது நல்ல ஒரு காமெடியை உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. விஜய் சேதுபதிக்கு ஒரு கமர்ஷியல் ஃபேக்டில் நல்லபடியாக ஹிட் ஆகும். அதை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நாளாக கேரக்டர் ரோலில் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவங்களோட ஃபேன்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ரோலில் சேதுபதி, சிந்துபாத் அந்த மாதிரி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மாஸ் ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கும். காமெடியை பொறுத்த வரைக்கும் யோகி பாபு சாரும் விஜய் சேதுபதி சாரும் சேர்ந்து பண்ண படத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்டான் கட்டளை அந்த மாதிரி படத்துக்கு அப்புறம் இது ரொம்பவே சூப்பரான ஒரு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லவ் சீனை பொறுத்த வரைக்கும் புதுசாக வந்த ஒரு ஹீரோயினுக்கும் அவங்க விஜய் சேதுபதி நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதுவுமே நல்லா போகுது. வில்லன்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லன் 2 வில்லன் இருக்காங்க. அதேமாதிரி ராபரி இந்த மாதிரி கொள்ளை இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டட் மூவியாக நீங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு விறுவிறுப்பான என்டர்டைன்மெண்ட் ஒன் டைம் வாட்சபுளாக நமக்கு இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபைட்ஸு சீக்வன்ஸு அதுக்கப்புறம் அவரோட திங்கிங் இது எல்லாமே ஆக்ஷனுமே நல்லா தான், ஃபைட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சூதாட்டம் இந்த கேம்பிளிங் இது ரிலேட்டடாக இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்து வந்தோம். ஸோ அது ரிலேட்டடான மூவிமே இருக்குது. ஆனால் ரொம்ப அந்த கேம்பிளிங் ரிலேட்டடாக போகல, இது ராபரிக்குள்ளே அப்படியே போயிடுறாங்க. ஆனால் அந்த ஏஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ½ ஹவரே பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் சீன்ஸ் இந்த மாதிரி தான் போகுது. அதுதான் கதையோட பேஸாகவும் இருக்குது. ஸோ அவங்க 2 பேருக்குமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் அவரோட படம் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சம் பேக்கில் போனீங்கன்னா நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் யோகி பாபோட காமெடிக்கு நல்லா சிரிக்கிற மாதிரியான காமெடிஸ் வந்து இந்த மூவியில் இருந்துச்சு. படம் சூப்பராக தான் இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதியும் நல்லா நடிச்சிருக்காரு, யோகி பாபுவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. என்னென்னா ஆமாம், ஃபுல்லாக ஃபாரினில் தான் நல்லா தானே இருந்துச்சு, காமெடியாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுன்னு போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஆனால் ஓவராலாக படம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நல்லா தானே இருந்துச்சு பார்க்க. படம் நல்லா சூப்பராக இருக்குண்ணா, நல்லா நியூ கான்செப்டாக நல்லா திருடுறாங்க, நல்லா சூப்பர் பிளானிங்காக எடுத்துருக்காங்க, நல்லா நியூஸ் கான்செப்டாக நல்லா இருக்குது. இவன் யோகி பாபு காம்போ அவரு நல்லா பண்ணியிருக்கு. கடைசியில் ஏதோ நம்ம டாக்டர் திவாகர் அவர் அது இன்னும் சூப்பராக இருக்குது. அவர் கேமியோ பண்ணியிருக்காரு, செம்ம கேமியோ, அது நல்லா சூப்பராக இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். ஆமாம், அதாம்மா அந்த மலேசியா அந்த கரன்சி ஃபுல்லாக ஃபாரின் ரேஞ்சிலே இருக்குது, அது தாராளமாக பார்க்கலாம் படத்தை. நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் சீன்ஸு, நல்லா வில்லனும் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா ஆக்ஷன் சீன்ஸ் தான் நல்லா பண்ணி. அவர் எப்போவுமே நல்லா பண்ணுறாரு, கடைசியில் இவர் வந்தது தான் இன்னும் காமெடியாக இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது படம், தாராளமாக பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. 2 பேர் காம்போ செம்மையாக இருக்குது, நல்ல காமெடி தான். ஓகே தான், ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. கமர்ஷியல் படம்ண்ணா, காமெடியாக போயிட்டுருக்கு, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், போர் அடிக்காமல். நான் ஏதோ இருக்குன்னு தான் நினச்சி வந்தேன். நான் ஒரு 10 நிமிஷம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் படம் எடுத்துகிட்டு போன விதம் நல்லா இருந்தது. மினிமம் கேரண்டி. அவர் சூப்பராக நடிப்பார், சொல்ல தேவையில்லை. முக்கியமாக இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அந்த காமெடி யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் படம் கொஞ்சம் ஒரு இடத்துல கூட லேக் ஆகாமல் போகுது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில விஷயம்லாம் அறிவுபூர்வமாக பண்ணுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, யோசித்து பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாக.
அதனால் படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆமாம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அந்த மணி கேம்பிளிங்கு, மணி ஈஸ்ட் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு படம். யோகி பாபு காமெடி மினிமம் கேரண்டி இதில் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. எப்படி இருந்தாலும் போர் அடிக்காதுன்னு எப்படி சொல்கிறது, சில பேருக்கு யோகி பாபு காமெடி அந்தளவுக்கு இல்லைன்னுவாங்க. எனக்கு கூட சில படம் அவருக்கு வந்து காமெடி இல்லைன்னு தோணும். ஆனால் இந்த படத்தில் ரொம்பவே சிரிக்க வச்சுருக்காரு. சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருண்ணா. ஆக்ஷனும் இருக்குது, இது எப்படி சொல்கிறது, காமெடியும் இருக்குது, லவ் இருக்குது, எமோஷன் எல்லாமே பண்ணியிருக்காரு இதில். ஒரு நல்ல படம். நான் 2.25 மணி நேரம் ஜாலியாக சிரிக்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. விஜய் சேதுபதி ஜென்ரலாக என்ன பண்ணாலும் சும்மா இந்த படம் இந்த நயன்தாரா இந்த காத்து வாகல 2 காதல சும்மா கை கட்டு அப்படி நிற்பார். அந்த மனுஷன் ஒருத்தர் தான். அவர் பேசினாலே வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ ஆனால் இதில் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதிக்காகவே நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. இதை தாண்டி 2வது ஹீரோ யோகி பாபு, அவரோட காமெடி, அவங்க 2 பேரோட காமெடி வந்து சும்மா சுப்மான் கில்லு, சாய் சுதர்ஷன் மாதிரி போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது காமெடி. இந்த கதைக்காக வந்து அந்த கேரக்டராக சில விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. லேடி கெட்ட போடுறாரு, நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. சிரிச்சிட்டே இருக்கலாங்க. ஜெயிலரில் தலைவர் கூட பாத்தியா அப்படின்னு வர பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு. சிரிச்சிட்டே இருக்கலாம். யோகி பாபு முகத்தை பார்த்தாலே சிரிப்பு வரும். அந்தளவுக்கு இருக்குது. அந்த படம் தான் இந்த படம். நீங்கள் வந்து காதலும் கடந்து போகும், சூதுகவுமே, நானும் ரவுடி தான்லாம் பார்க்கும்போது தலைவனை எப்படி பார்த்துருப்பீங்க. அப்புறம் சேதுபதி படத்தில் ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ஆக்ஷன் மிரட்டி இருப்பாருங்களே, அதையும் பண்ணியிருக்காரு. ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டு. விஜய் சேதுபதி ஃபேன்ஸு, விஜய் சேதுபதி பிடிக்கனா எல்லாருக்குமே ட்ரீட்டு. கண்டென்ட்டாக படம் சூப்பராக வந்திருக்கு. சூட் ஆகுது ப்ரோ. இல்லை நம்ம லாஜிக்லாம் பெருசாக இந்த கதை லாஜிக்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் ப்ரோ. லாஜிக் மிஸ்டேக்லாம் நிறைய இருக்குது. அவ்வளோ கட்டுக்கட்டாக காசை போட்டு வந்து கதவு தாப்பால் போடாமல் எண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் லாஜிக் எரர்ஸ் தான். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அட்டம்ப்ட்டு. நல்லா இருக்குது. நம்ம தான் மடோனா செபாஸ்டினையும் விஜய் சேதுபதியும் ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, ஒரு லவ் கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி தான் அவங்க 2 பேருக்கும் போயிட்டுருக்கு. அது ரொம்ப நல்லா சூப்பராக. அவரை இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா எல்லா படத்துலேயும் கேமியோன்னு தூக்கிட்டு வந்து அவரை போட்டு சாவடிச்சிருவாங்க. இந்த படத்தில் தான் வந்து தலைவன் வேறு மாதிரி லவ், ஆக்ஷனு, காமெடி அப்படி இப்படின்னு அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக அந்த 2 கார்டு வச்சு விளையாடிருப்பாங்க. ஸோ அது என்ன கேம்னே தெரில. ஆனால் ரம்மிலாம் விளையாடிருக்கோம். இது என்ன கேம் தெரில. ஆனால் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அந்த குட் பேட் அக்லியில் ஒரு வில்லன் ஒரு மாதிரி வருவார் பாருங்கள், அந்த AK ஒரு ரெட் டிராகன் அவர் வந்தார். ஒரு நல்லா அப்படியே சூப்பராக ஹிட் சேசிங் தான் படமே. நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ஓகே, எல்லாமே நல்லா இருக்குது. காமெடி தாங்க மெயின். இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸே காமெடி தான். இதை தாண்டி சாம்சிஎஸ் தான் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். சாம்சிஎஸோட மியூசிக்கு வெறித்தனமாக பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு சின்ன ஒரு காமெடி படத்துக்கு இப்படி ஒரு மியூசிக் தேவையாங்கிற அளவுக்கு வந்து அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. ஏதோ அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் ஒரு BGM போட்டால் எப்படி இருக்கும். ஆனால் அவரெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அது யோகி பாபு சொல்லுவார். இல்லை அப்படி கலாய்களாம் இல்லை. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது வந்து ஒரு SK மாதிரி இருக்கும். அப்புறம் திவான் சரத்குமார் மாதிரி இருக்கும். அப்புறம் வேறு ஒரு ஹீரோ வந்து சொல்லி மொத்தமாக வந்து அது சும்மா கலாய்ச்சிடும். அது ஃபன்னாக தான் இருக்கும். அது எதுவும் யாரும் கலாய்க்கல, SKவெல்லாம் கலாய்க்கல. அது நல்லா வந்துருக்கு ப்ரோ. விஜய் சேதுபதிக்காக, யோகி பாபு காமெடிக்காக இந்த படம் தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் கேரண்டி படம்.